ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். என்ன பார்க்கலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் மே மந்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹீரோ ஃபின்கார்ப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோ ஃபின்கார்ப்க்கு வந்து செபி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படின்னா அவங்களோட ஐபிஓவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ வென்எவர் த கம்பெனி ஹேஸ் லிஸ்டட் இன் த இந்தியன் மார்க்கெட், செபி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் கிவ் சம் அப்ரூவல். எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு வந்து கொடுக்கறதுக்காக. ஓகேவா? ஸோ அதில் ஹீரோ ஃபின்கார்ப்க்கு வந்து செபி அப்ரூவல் கொடுத்தாச்சு அவங்களோட ஐபிஓவை கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் தேர் மைல்ஸ்டோன் இன் இட்ஸ் ஜேர்னி டு கோ பப்ளிக். சரிங்களா? ஸோ இந்த ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எந்த மாதிரியெல்லாம் சேல்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸ் யார், ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் யார், எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இப்போ ரீசெண்டாக ஐபிஓக்கு செபி அப்ரூவல் கொடுத்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் ஹீரோ ஃபின்கார்ப். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்கள், இன்ஸ்டாமார்ட் இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஸ்விக்கியோட காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அன்கித் ஜெயின் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்களோட சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட்ஸ். என்ன பொசிஷன் அப்படின்னா இன்ஸ்டாமார்ட்டோட சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரை அப்படின்னா அன்கித் ஜெயினா. சரிங்களா? ஸோ அன்கித் ஜெயின் இதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, க்ராசரி அண்ட் லார்ஜ் சப்ளை செயினோட எஸ்விபி அண்ட் ஹெட்டாக வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து இன்ஸ்டாமார்ட்டுக்கு சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள், எக்கனாமி ஓரியன்டாக இந்தியாவோட Q4 growth வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7.4% வரைக்கும் ஆக்சலரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமே ஸ்லோயஸ்ட் தான். பிகாஸ் 24-25 வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிட் எராவில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் 24 வந்து நமக்கு 6.5% தான் வந்துச்சு. பட் இப்போ 7.4 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்பயும் என்ன ஆகுது அப்படின்னா என்னதான் குளோபல் அன்சர்டனிட்டிஸ் வந்தாலும் கூட நம்மளோட இந்தியன் எக்கனாமி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி சப்போர்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ தி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? IMF இருக்காங்களா, மானிட்டரி ஃபண்டு, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி வந்து 2025 எண்டில் ஃபார் ஷுர் ஜப்பானோட சைஸை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா சர்பாஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா $4.18 trillion சர்பாஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கிராஸ் வேல்யூ ஆடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.4% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, விச் இஸ் ஸ்லைட்லி பிலோ த ஜிடிபி ஃபோர்காஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமியோ க்ரோத் வந்து Q4 7.4% இருக்குது அப்படிங்கிறதும் IMF என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 2025 எண்டில் இந்தியன் எக்கனாமி என்ன ஆயிடும், ஜப்பான் எக்கனாமியை வந்து சர்பாஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா $4.18 trillion வந்து சர்பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஆயுஷ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா பிரதாப்ராவ் ஜாதவ். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல். எதுக்காக அப்படின்னா அதாவது அந்த ட்ரக் ரியாக்ஷன்ஸுக்கு வந்து எப்படியெல்லாம் மிஸ்லீட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி மிஸ்லீட் ஆகுது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த போர்ட்டலோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனை வந்து என்ன செய்யக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஹவ் டு கன்சியூம் தட் பர்டிகுலர் மெடிசன் அண்ட் தேர் ப்ரொடக்ஷன், ரெகுலேட்டரி ஓவர்சைட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஃபோர்காஸ்ட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டலை இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆயுஷ் மினிஸ்டர் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல். இது எதுக்காக அப்படின்னா தப்பான இன்ஃபர்மேஷன் ட்ரெடிஷ்னல் மெடிசனை வச்சு மக்களுக்கு போகிறத வந்து தடுக்கணும், எப்படியெல்லாம் சரியான வகையில் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டட் டு எக்ஸசைஸ், இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நோமாடிக் எலஃபென்ட் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் 17th எடிஷன். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு எக்ஸசைஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக்காக பாருங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து எந்த 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறாங்க, எத்தனாவது எடிஷன், ஓகேவா, எத்தனாவது எடிஷன், அது மட்டும் இல்லாமல் அது வந்து மிலிட்ரி வாட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிலிட்ரியா, ஏர்ஃபோர்ஸா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நோமாடிக் எலஃபென்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. 17th எடிஷன். ஸோ இந்த மவுண்டைன் டெரைன்ஸ் இதுலலாம் எப்படி நம்ம இன்டர்ஆப்பரபிலிட்டியாக இருக்கிறது, ஸோ எப்படி எந்த மாதிரியான ஏரியாஸாக இருந்தாலுமே வி ஷுட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை பர்சன்ஸ் சேர்ந்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோமாடிக் எலஃபென்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆனுவல் பைலேட்ரல் எக்ஸசைஸ் விச் மீன்ஸ் இந்தியாலையும் மங்கோலியாலையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆனுவல் ஒரு 1 இயரில் 2 times என்ன பண்ணிப்பாங்க, 1 இயரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஆனுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் எடிஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் நடந்துச்சு. சரிங்களா? லாஸ்ட் எடிஷன் விச் மீன்ஸ் 16th எடிஷன் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அப்போ ஃபார் ஷூர் 17th எடிஷன் எங்கே தான் நடந்திருக்கும், மங்கோலியாவில் தான் நடந்திருக்கும். சரிங்களா? மாற்றி அவங்க அதை வந்து என்ன பண்ணிப்பாங்க, கண்டக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. தீஸ்தா பிரஹார் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ இந்தியன் ஆர்மி கண்டக்ட் பண்ண ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபீல்டு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எங்க தீஸ்தா அப்படின்னா தீஸ்தா ரிவர் இஸ் வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் வந்து தலிஸ்மான் சப்ரே எக்ஸசைஸ். இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ற ஒரு எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ். இந்த டைம் நடந்தது இட்ஸ் 11th எடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாப்பா நியூ கியூனியா அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்து பண்ண ஒரு மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட்ஸ் அ டெசர்ட் ஃபிளாக் எக்ஸசைஸ். இது வந்து 6th எடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க 6th எடிஷன் ஆஃப் டஸ்ட்லிங்க் எக்ஸசைஸ் வந்து யாருக்கு இடையில அப்படின்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸசைஸை வந்து இதில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி எந்த எக்ஸசைஸ் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எங்கே நடந்துச்சு, எத்தனாவது எடிஷன், எதுக்காக அந்த எக்ஸசைஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து பாருங்க வேர்ல்டு எமர்ஜென்சி டே எப்போ அப்சர்வ் பண்ணோம், 27th May வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஸோ வேர்ல்டு எமர்ஜென்சி டே அப்போ எய்ம்ஸ் போபால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இட்ஸ் கோட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா 1 state 1 health 1 எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து 2024 மத்திய பிரதேஷ் CM வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து இது வந்து ஒரு லைஃப் சேவிங் டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோட் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை எய்ம்ஸ் போபால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆன் த அக்கேஷன் ஆஃப் த வேர்ல்டு எமர்ஜென்சி டே, தட் இஸ் 27th May. சரிங்களா? ஸோ அந்த ஆப்பை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் அ டைம் அப்படின்னா யூ கேன் லுக் இன் டு திஸ். பட் எந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, யார் அதை ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ குயிக்காகவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கோட் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் ஃப்ரீ டவுன்லோடுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க குஜராத் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் குஜராத் கர்மயோகி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. எதுக்காக அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்போ அதாவது பெர் ஹெட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபேமிலியில் பெர் ஹெட்டுக்கு வந்து 10 lakhs வரைக்கும் கேஷ்லெஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குஜராத் கவர்மெண்ட் குஜராத் கர்மயோகி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனாவை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, ஃபார் AIS ஆஃபீஸர், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கீழே பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனால G கேட்டகரிக்கு கீழே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெனிஃபிட் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் என்ன, யாருக்கு, எந்த கவர்மெண்ட், எதுக்கு கீழே வர்றவங்கலாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது.
அடுத்து பாருங்க, ஒடிசா கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்கூர், அதாவது அட்டால் நெட்வொர்க் ஃபார் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது அக்ராஸ் த ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும், பீப்புள் வந்து ரொம்ப ஸ்மார்ட், எஃபிஷியன்ட் அண்ட் சிட்டிசன் சென்ட்ரிக்காக இருக்கணும், அந்த க்ரோத் வந்து எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக, ஓகேவா. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக ஒடிசா கவர்மெண்ட் அன்கூர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அர்பனைசேஷன் வந்து எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாமோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவைகள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே வாண்ட் நியூ பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் இன்னோவேஷன்ஸ், இல்லை அப்படின்னா கோ கிரியேஷன்ஸ், எதெல்லாம் தேவையோ ஃபார் த ரிசைலண்ட் ஃபியூச்சர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒடிசா கவர்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்கூரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா, 4 கீ பில்லர்ஸை வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுது. எதை அப்படின்னு சொல்லி பாருங்கள், கெப்பாசிட்டி பில்டிங், நாலேஜ் ரிசர்ச் அண்ட் என்னென்னா இன்னோவேஷன், ஓகேவா, இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இதான் இது 4 பில்லர்ஸ் ஆஃப் அன்கூர் விச் வாஸ் ரிலீஸ்டு பை ஒடிசா கவர்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா, ஒடிசா கவர்மெண்டோட மெயின் மோட்டோ என்னது, விக்ஷித் பாரத் 2047. அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த அன்கூர். சரிங்களா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் பாப்புலேஷனை வந்து 2036 ட்ரிபிள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஐஐடி கராக்பூரும் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் என்னன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், அந்த இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ஐஎம்இ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ஐஐடி கராக்பூரும் ஐஎம்இயும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக, எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செமிகான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற ஒரு மீட்டிங் அப்போ, ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் ஆர்டர் ஃபார் ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட், எதுக்காக, செமிகண்டக்டர் ஃபீல்டில், ஓகேவா. ஸோ ஒன்றுமே கிடையாதுப்பா. என்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னா, ஐஐடி கராக்பூரும் சிங்கப்பூர் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செமிகண்டக்டர் ஃபீல்டில், ஓகேவா. ஸோ எதுக்காக என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வர வரைக்கும் இந்த கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தரவாக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இஃப் யூ வாண்ட் திஸ் பர்டிகுலர் நோட்ஸ் அப்படின்னா சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ண, அந்த நோட்ஸையுமே நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல பின் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.